செருப்பு வந்து விஜய் மேல வீசப்பட்டு இதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்காவது அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கோரிக்கையை வச்சிடறேன் ஐயா. அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஒரு கோரிக்கை வச்சிடறேன் ஐயா. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு நாளாவது வந்து பாத்தீங்கன்னா திமுக காரரா இல்லாம, திமுக முட்டு கொடுக்காம, ஒரு மனிதாபிமானத்தோட, ஒரு மனசாட்சியோட ஒரு மனிதனாக நீங்க இன்னைக்கு பேசுங்க நம்புறேன். நான் மனுஷனை தாங்க இல்ல, நீங்க இவ்வளவு நாள் நீங்க அந்த மாதிரி எப்பவுமே உங்களை பாத்துக்கிட்டேன். ஒரு திமுகவின் ஒரு கைகூலி மாதிரிதான் நீங்க வந்து பிஹேவ் பண்றீங்க. இன்னைக்காவது ஒரு 40 உயிர் போயிருக்கு. அதனால அது வேற ஒரு மனுஷனா பேசுங்க. இங்க பாருங்க, செருப்பு வீசினது எங்க ஆட்கள் இல்லை. உங்க ஆட்கள் இல்லை நீங்க எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றோம்னா, அங்க அவங்க எங்க ஆட்கள் யாரும் அந்த கூட்டத்துக்கு போகல. என்ன எப்படி தெரியும்னா, எங்க கட்சிக்காரன் எதுக்கு அங்க போறான்? இல்ல எங்க கட்சி நிறைய கேள்வி முன்வைக்கிறாங்க. பதில் சொல்லுங்க. ஒரு தலைவர் வந்து பேசுறாருன்னா அவருடைய தொண்டர்களே எப்படி செருப்பு தூக்கி வீசுவாங்க? அததான் அவங்க திட்டமிட்டு அவங்க போட்ட அதாவது